ஸ்ரீமாத்ரே நமஹா. இன்றைக்கி 285 290 வரைக்கும் பார்க்கலாம். அம்பாளுடைய விபூதிகள், அம்பாளுடைய பெருமைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கோம். நேத்திக்கு நாம பூர்த்தி பண்ணும் பொழுது சஹஸ்ர சீர்ஷவதனா, சஹஸ்ராட்சி, சஹஸ்ரபாத்துன்னு முடித்தோம். அதை நினச்சி பார்க்கும்போது அவளுடைய விராட் ஸ்வரூபம், அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது மகாவிஷ்ணுவும் இவளும் ஒரே உதரத்திலேருந்து வந்தவா, அதனால் பத்மநாப சகோதரின்னு நாம் பார்த்தோம். இவா 2 பேரும் வேறு வேறு இல்லை, சாக்ஷாத் ஒருத்தரை தான் சொல்லி பார்த்தோம். நீத்து கண்டினியூவேஷன் அங்கே தான் போகிறது. விராட் ஸ்வரூபத்திலேருந்து தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. 285வது நாமா பிரம்ம கீட்ட ஜனனி. கீட்ட அப்படின்னா புழு. பிரம்மா முதலான பிரம்மாவில் தொடங்கி கீட்டகா என்று சொல்லக்கூடிய புழு வரை ஜனனி தாயாக இருக்காள் அம்பாள் என்பதாக அமையிறது. இந்த விராட் ஸ்வரூபத்தை மனசார நினச்சி பார்த்தால் எல்லா ரூபங்களுமே, எல்லா கிரியேச்சர்ஸுமே எல்லா சக்திகளாகவும், நேச்சரின் சக்திகளாகவும் இவளே ஒருத்தியே தான். எல்லாருக்குமே தாயார் இவள்தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இவள்கிட்ட தான் எல்லாமே இருந்துண்டு, இவளே தான் எல்லாம். இவள்கிட்ட இருந்து வெளியில் வந்தது தான் எல்லாமே சுத்தின்னு இருக்கு. அவளை வேறன்னு பார்க்கக்கூடிய துவைத்த பாவத்தில் உட்கார்ந்து பார்த்தா நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்மளுடைய ரூட்டு, நம்மளுடைய மூர்த்தி, மூல பிரகிருதி, அதனால் அவள் தான் நமக்கு எல்லாம் தாயார். பிரம்மாவில் தொடங்கி புழு பூச்சி வரைக்கும் எல்லாத்துக்கும் இவள் ஒருத்தி மட்டுமே தாயார் என்பதாக இந்த நாமா அமைஞ்சிருக்கு. ஆச்சாரியால் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அஷ்டகம்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். ரொம்ப அருமையான ஒரு ஸ்தோத்திரம். 8 ஸ்லோகம் எல்லாமே முடியும் பொழுது சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரின்னு முடியும். ராஜராஜேஸ்வரி என்னும் லலிதாம்பிகையை பற்றி சொல்லும் பொழுது கடைசியில் முடியும் பொழுது சித்ரூபி, சித் ஸ்வரூபமாக இருப்பவளே என்று சொல்கிறார். இதில் 7வது ஸ்லோகத்தில் இந்த லைன் வருது. அம்பா சாஸ்வத ஆகமாதி வினுதா ஆர்யா மகாதேவதா என்று ஆரம்பித்து பிரம்மாதி பிபீலி காந்த ஜனனி யாவே ஜெகன்மோகினி. எப்படிப்பட்டவளாக இருக்கா? பிரம்மா தொடங்கி பிபீலிகான்னா எறும்பு. யார் ஒருவள் பிரம்மா தொடங்கி பிபீலிகா என்று சொல்லக்கூடிய எறும்பு வரைக்கும் பிபீலி காந்த ஜனனி எல்லாவற்றிற்கும் தாயாராக இருக்கிறாளோ யாவே ஜெகன்மோகினி. யார் அந்த ஜெகன்மோகினியாக மாயையில் இந்த உலகை ஆட்டுவிப்பவளாக இருக்காளோ அப்படிப்பட்ட சித்ரூபி, சித் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரதேவத்தை என்று ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஆச்சாரியாளுடைய ஸ்லோகங்கள் சின்னதாக 8 ஸ்லோகம் 5 ஸ்லோகம்னு எத்தனையோ பண்ணியிருக்கா. அந்த ஸ்லோகங்களை நம்ம பாராயணம் பண்ணிட்டு நம்ம மனசாலேயே தியானம் பண்ணிட்டு இருந்தாலே லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயங்கள், அந்த நாமாக்களுடைய விசேஷங்களை கிரகித்து சின்ன ரத்னங்களாக கொடுத்துருக்கார். குழந்தைகளுக்கெல்லாம் நாமளும் இதை சொல்லி கொடுக்கறதுக்கு பிரயத்தனப்படணும்னு சொல்கிறேன். இந்த நாமாவே அங்கே இருக்குது. அடுத்த நாமா வர்ணாசிரம விதாயினி. முதல்ல கிரியேஷன் வந்தாச்சு. பிரம்மா முதல் புழு வரை கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணின உடனே அததுகள் இஷ்டத்துக்கு சுத்த ஆரம்பிச்சிடுமே. அப்போது இந்த உலகம் ஒரு நியதியோடு நடக்கணும், ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஆப்ரேஷன் இருக்கணும். இல்லைன்னா எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்டாக போய் ஒரு டிராஃபிக் சிக்னலில் போய் முட்டின்னு நிற்கிறமே. சாதாரணமாக ஒரு சிக்னல் இருந்தால் தானே இப்படி போகணும்னு இருந்தால் தான் ஒரு சீராக அமையிறது. இந்த உலகமே சீராக இயங்கணும் என்பதற்காக அம்பாள் பல ரூல்ஸை கிரியேட் பண்ணி வச்சுருக்கா. அவளுடைய கட்டளையை பேஸ் பண்ணி தான் நேச்சரே நடக்கிறது என்பதாக தைத்திரிய உபநிஷத்தில் ஒரு இடத்துல வருது. அம்பாள்னு சொல்லலையே ஒழிய பரபிரம்மத்துடைய ஆர்டரை பேஸ் பண்ணி தான், இதுக்கு பயந்துண்டு தான் சூரியன் உதிக்கிறது, அதுக்கு பயந்துண்டு தான் வாயு அதனுடைய காரியத்தை பண்ணுறதுன்னு பிரம்மத்து மேலே இருக்கிற பயத்தினால ஒழுங்காக காரியம் பண்ணின்னு இருக்கு. பயமில்லாமல் சுற்றின்னு இருக்கிறது நாம தான், மனுஷாதான். நமக்கு இந்த 6வது அறிவுன்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப பெரிய விஷயம். உலகத்தில் பண்ண முடியாத காரியங்களை சாதிச்சிடலாம்னு
நாம் சுற்றின்னு இருக்கோம். அந்த பயம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு மாயை தான். மாயையில் மாட்டின்னு சுற்றுறவாளுக்கு தான் பயம் இல்லை அப்படின்னு தப்பான அபிப்பிராயத்தில் இருக்கும். இப்போது நேச்சர் முதல் கொண்டு எல்லாமே அவளுடைய ரூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் அவள் வச்சுருக்கா இல்லையா? அது மாதிரி தன்னுடைய குழந்தைகளாக தன்னை உணரக்கூடிய, தன்னிலே ஐக்கியமாகக்கூடிய குழந்தைகளாக மனுஷர்களை படைச்சிருக்காளே. இந்த துர்லபமான மனுஷ பிறவின்னு சொன்னமே, ஜென்தூனாம் நரஜென்ம துர்லபம்னு, அப்படி கிடைக்கிறது அரிதான இந்த மனுஷ பிறவியை கொடுத்துருக்காளே. இந்த மனுஷர்களுக்கு ஸ்ட்ரக்சர்ட் வே ஆஃப் லைஃப் இருக்கணுங்கிறதையும் க்ரியேட் பண்ணின உடனே ரூல்ஸையும் சேர்த்து க்ரியேட் கொடுத்துட்டான்னு இந்த நாம சொல்கிறது. வர்ணாசிரம விதாயினி, வர்ணாசிரம தர்மத்தை வகித்து கொடுத்தவள் அம்பாளுக்கு அர்த்தமாறுது இப்படின்னு. வர்ணாசிரமம் என்பது அவாவா பிறப்பை ஒட்டி இந்த வர்ணங்களை பிரித்து 4 விதமான ஆசிரமங்கள், பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், அப்படிப்பட்ட ஆசிரமங்களையும் பிரித்து கொடுத்து இந்த வர்ணத்தில் பிறந்து இந்த ஆசிரமத்தில் இருப்பவா இன்னென்ன காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு விளக்கமாக ஸ்ட்ரக்சர்ட் ஆர்கனைஸ் வே ஆஃப் லைஃபாக பிரித்து கொடுத்துருக்கா அம்பாள் என்பதாக இந்த நாமா சொல்கிறது. நாம் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம்னு யோசித்தா நம்ம ரொம்ப வருத்தப்பட்டுக்கணும். இப்படி ஒரு நம்ம படைத்த தாயார் ஒரு வழியை கொடுத்துருக்கா, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இல்லாமைக்கு நாம் எங்கேயோ சுற்றின்னு இருக்கமேன்னு அந்த பச்சாதாபம் வந்துடுத்துனாலே அதற்கு அடுத்து நல்ல வழியை நாம் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இது ஒரு பக்கம் இருக்க, வர்ணாசிரம விதாயினின்னு சொல்லும் பொழுது இவள் வேற இல்லை, இவள் சகோதரன் வேற இல்லை என்பதாக ஒரு ப்ரூஃப் இங்கேயும் ஒழிஞ்சுருக்கு. பகவத்கீதையில் 4வது சாப்டர் ஞானகர்ம யோகத்தில் சொல்கிறார் கிருஷ்ணர், சாதுர்வர்ணியம் மயா திருஷ்டம் குணகர்ம விபாவஸ்ய தஸ்ய கர்த்தா அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம் என்று அந்த ஸ்லோகம். சாதுர்வர்ணியம் மயா திருஷ்டம், 4 விதமான வர்ணங்கள், வர்ணாசிரம தர்மம்னு சொல்கிறோமே, இது என்னால் சிருஷ்டிக்கப்பட்டது. மயா சிருஷ்டம் என்கிறார். குணகர்ம விபாவசகா, குணங்களையும் ஒருத்தருடைய குணங்களையும் அவர்கள் செய்யக்கூடிய கர்மாக்கள் அதை பேஸ் பண்ணி டிவிஷன் விபாவசகா கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இன்னும் முதல்ல சொல்லிட்டார். 2வது லைனில் தஸ்ய கர்த்தாரம், கர்த்தாவாக இருக்கப்பட்டவர், எதை இந்த சாதுர்வர்ணமயத்தை பிரித்து கிரியேட் பண்ணினவன், அதனுடைய கர்த்தா நான். அபிமாம் வித்தி, நான் என்று தெரிஞ்சுட்டு எப்படி இருக்கேன்னா அகர்த்தாரம் அவ்யயம், கர்த்தான்னு ஒரு தரம் சொல்லியாச்சு, எதையுமே செய்யாதவனாகவும் நான் இருக்கிறேன். அவ்யயம்னா மாற்றமே இல்லாதவனாக நான் இருக்கிறேன். இது கான்ட்ராஸ்டாக இருக்கும். இதுக்கும் அதுக்கும் கான்ட்ராஸ்ட். ஒரு 4 வார்த்தைக்கு முன்னாலே தான் தஸ்ய கர்த்தாரம் அபி அப்படின்னு, தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். எதனால் இப்படி வர்றது கொஞ்சம் யோசித்தோம்னா தெரியும். இதை கிரியேட் பண்ணினவன் நான் தான். வர்ணாசிரம விதாயினி என்பது போல வர்ணாசிரமத்தை விபாவசகா பண்ணி வச்சிருக்கேன் என்று சொல்லி, ஆனால் நான் எதையும் செய்பவன் இல்லை, நான் மாற்றம் இல்லாதவன். அவ்யயம் என்றால் பெரிய பரம புருஷனாக விராட் ஸ்வரூபம் என்பதுதான் திரும்பி வருது. அந்த ஸ்வரூபம் எதையுமே பண்ணாத தன்னை தானாகவே இருந்துருக்கிற ஆத்மஸ்வரூபமாக மறுபடி உள்ளே போய் தான் பார்க்கணும். அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்று ஆத்மா அப்படி இருந்துருக்கு பிரகாசமாக. அது எதுவுமே பண்ண வேண்டாம். அதை சுற்றி இருக்கிற மாயை என்னும் சூழலில் எல்லாமே கிரியேட் ஆகிறது. எல்லாமே கடலில் அலை எழுறது, மறுபடியும் கடலில் அலை எழறது, அதுலேயே அமுங்கி போயிடுற மாதிரி பகவான் கிருஷ்ணன் நான் தான் வர்ணாசிரமத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன்னு ஸ்பஷ்டமாக சொல்லிட்டார். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா சுவாமியும் சொன்னதாக இல்லை, கிருஷ்ணர் சொன்னதாகத்தான் கிளியராக இருக்குது. அதே சமயம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வர்ணாசிரம விதாயினின்னு அம்பாளுக்கு பேர் இருக்குது.
இவா 2 பேரும் வேற வேற இல்லை, சாக்ஷாத் ஒன்று தான். இந்த ரெண்டுமே ஒன்றாக இருக்கக்கூடிய பரமாத்ம சக்தி தான், இந்த பராசக்தி தான் என்று இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சக்தி வர்ணாசிரமத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துடுத்து. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணலை, பல ஜெனரேஷனாக மோசமாக போயிட்டே வந்தது. அப்போது இதை புனருத்தாரணம் பண்ணுறதுக்காக பரமாத்மா மறுபடி அவதாரம் பண்ணி அதை திரும்பி தூக்கி நிறுத்தணும் என்பதற்காக அவதாரம் பண்ணித்து. அப்படி பண்ணினதுனால தான் அந்த பரமாத்மாவிற்கு பின்னால் வந்த ஒரு அவதாரத்தில் இந்த நாமாவை சொல்லி வர்ணாசிரம பிரதிஷ்டாத்ரே நமகான்னு அர்ச்சனை பண்ணுறோம். அப்போது அந்த பரமாத்மாவிற்கு என்ன பேர்னா ஆதி ஆச்சாரியாள் பேரில் சங்கரராக அவதாரம் பண்ணித்து இந்த பரமாத்மா அவருடைய அஷ்டோத்திர நாமாவளியில் முதல்லையே வந்துடும் வர்ணாசிரம பிரதிஷ்டாத்ரே நமகான்னு. வர்ணாசிரமத்தை ஃபாலோ பண்ணாமல் ஏகப்பட்ட துர்மதங்கள் எல்லாம் முன்னால் வந்ததுனால அதையெல்லாம் அழித்து மறுபடியும் நிலைநாட்ட பிரதிஷ்டனா இன்ஸ்டாலிங்னு ஒரு அர்த்தம். பிரதிஷ்ட இன்ஸ்டாலிங் பண்ணி நன்னா இன்ஸ்டால் பண்ணினார். அவருக்கு இந்த நாமா வர்ணாசிரம பிரதிஷ்டாத்ரேன்னு. அவர் காலத்துக்கு அப்புறம் பல நூற்றாண்டுகள் வர்ணாசிரம தர்மம் மறுபடியும் குறைஞ்சுட்டே ஒரு ஸ்டேஜில் அழிஞ்சே போகிற கண்டிஷன் வந்தது. மறுபடி அந்த பரமாத்மா அவதாரம் பண்ணித்து அந்த அவதாரம் பண்ணினதில் வர்ணாசிரமத்தையும் சதாச்சாரத்தையும் நல்ல நெறிகள் நல்ல நடவடிக்கைகள் சத்தான ஆச்சாரங்களையும் சேர்த்து அது அழிஞ்சு போகாமல் ரட்சித்து திருப்பி கொடுத்தது இந்த அவதாரம். இந்த அவதாரத்திற்கு பேர் சாக்ஷாத் நம்ம மகா பெரியவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவருடைய அஷ்டோத்திரத்தில் வர்ணாசிரம சதாச்சார ரக்ஷகாயே நமஹா அப்படின்னு ஒரு நாமா வருது. ரொம்ப விசேஷமாக அமைஞ்சிருக்கு. அம்பாள் வர்ணாசிரம விதாயினி, அதே தான் நானும் பண்ணியிருக்கேன்னு சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னதாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது அதே பரமாத்மா திரும்பி வரும்பொழுது வர்ணாசிரம பிரதிஷ்டாத்ரே நமகான்னு வந்தார். திரும்பி அழிஞ்சு போகாமல் ரக்ஷணம் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கிறதுக்காக வந்ததா சாக்ஷாத் மகா பெரியவா பரமேஸ்வர ஸ்வரூபம் பராசக்தியின் ஸ்வரூபமாக அவதாரம் பண்ணி சதாச்சாரத்தையும் வர்ணாசிரமத்தையும் ரட்சித்தார். அவரை ஸ்மரணை பண்ணிட்டு அடுத்த நாமாவுக்கு போவோம். நிஜாக்ஞ ரூப நிகமா நிஜ ஆக்ஞ ரூப நிகமா. நிகமம்னா வேதங்களை சொல்கிறது, ஆக்ஞைனா ஆர்டர், ரூபம்னா ஸ்வரூபம். நிஜ ஆக்ஞானா அம்பாளுடைய தன்னுடைய ஆக்ஞையின் கட்டளைகளாக உள்ள நிகமங்களை கொண்டவள். அவள் ஒரு ஃபார்ம் பண்ணினா குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கணும்னு வர்ணாசிரம தர்மத்தின் கண்டினியூவாக என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத டீட்டெயில்டு பண்ணி ஃபீச்சர்ஸாக எழுதி வச்சது தான் வேதங்கள். வேதங்கள்னாலே எழுதா கிளவி, அதனால் எழுதி வச்சதுன்னு சொல்ல முடியாது. அந்த கட்டளைகளை கொண்டதான நியமங்கள் கொண்டு இருக்கிறது தான் வேதங்கள். அப்படி அந்த வேதங்கள் எல்லாமே அம்பாளுடைய கட்டளைகள். அந்த கட்டளைகளை மீறி நடந்தால் அதற்குரிய தண்டனையையும் அவளே கொடுப்பாள். அவள்தான் கண்ட்ரோல் பண்ணுறா என்பதாக அடுத்த நாமா. புண்ணியா புண்ணிய பலப்பிரதா, புண்ணிய அப்புண்ணிய பலப்பிரதா. பிரதாயினி கொடுப்பவள். என்ன கொடுக்கிறா? பலம் கொடுக்கிறா, பலத்தை கொடுக்கிறா. என்ன பலம்? புண்ணியத்தினுடைய பலன், அப்புண்ணிய பலம், பாப வினைகளின் பலன். அவள் கிளியராக சிஸ்டம் கொடுத்துட்டா. முதல்ல வர்ணாசிரமத்தை டிவைஸ் பண்ணி கொடுத்தாச்சு, எப்படி ஃபாலோ பண்ணணும் நியமங்களையும் டிவைஸ் பண்ணி கொடுத்தாச்சு. தன்னுடைய கட்டளைகளாக அந்த நிகமத்தின்படி நடந்தாக்கா என்ன புண்ணியமோ அதற்குண்டான பலனை கொடுக்கிறா. அதை ஓவர் ரூல் பண்ணி நடந்தா அதற்குண்டான பாபத்துக்குண்டான பலனையும் இவளே தான் கொடுக்குறா. கிரியேஷனில் தொடங்கி அட்மினிஸ்ட்ரேஷன் கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் முழுக்க உட்கார்ந்துருக்கிறது இதே மூர்த்தி தான். பஞ்சகிருத்திய பராயணாவை இப்போ தானே கிராஸ் பண்ணி வந்தோம். அதில் ஆரம்பித்து கிரியேஷன்
பிரம்மாவின் கிரியேஷனில் ஆரம்பித்து சதாசிவா அனுகிரகத்தான்னு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தியாக பாப புண்ணிய பலனையும் பார்த்துட்டு அதையும் தாண்டி அனுகிரகத்தையும் செய்பவளாக ஒரு மூர்த்தியாக இவள் இருக்கா என்று இந்த நாமா முடிகிறது. அடுத்தது ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூளிகா. ஸ்ருதி என்னும் வேத மாதா சீமந்த அவளுடைய நெற்றியின் மேல் வகுடு தான் சீமந்தம். சிந்தூரி இதில் இருக்கக்கூடிய வகுட்டு முனையின் வச்சுருக்கும் சிந்தூரம் கிருத அதனால் பாதாப்ஜ அப்ஜன தாமரை பாத தாமரையில் தூளிகா தூளியாக டஸ்ட்டு தூளினா டஸ்ட்டு அந்த பாதத்தில் தூளியாக மைனூட் டஸ்டாக என்ன இருக்கான் வேதமாதாவின் நெற்றியில் இருக்கக்கூடிய சிந்தூரம் இவளின் காலில் டஸ்டாக இருக்குது. வேதமாதா அம்பாளின் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கா. வேதங்களை இவள் தான் நியமனம் பண்ணின்னு இருப்பதனால அவளும் இவளோட குழந்தை தானே. குழந்தை அம்மாவோட காலிலேயே விழுந்திருக்கான். இந்த குழந்தைய அவள் காலடியிலே இருக்காளாம். அதுதான் இந்த நாமா. அடுத்த நாமா 290 சகலாகம சந்தோக சுக்தி சம்புட்ட மௌக்திகா. சகல ஆகம எல்லா ஆகமங்களும் சந்தோக ஒரு குவியல் ஒரு கூட்டம். சுக்தினா சுக்தி சம்புட்ட மௌக்திகா. சுக்தினா சிப்பின்னு அர்த்தம். முத்து சிப்பி. சம்புட்டம் அதற்குள்ளே சம்புட்டம்னா உள்ளே அதற்குள்ளே கவர் பண்ணி வைக்கப்பட்ட மௌக்திகா முத்து. சுக்தி சம்புட மௌக்திகா முத்து சிப்பிக்குள்ளே ஒளிஞ்சுண்டு ஜாகிரதையாக ரட்சித்து வைக்கப்பட்டிருக்கிற முத்தை போல அம்பாள் எப்படி இருக்கா? சகலாகம சந்தோக எல்லா ஆகமங்களும் குவியலாக கிடக்கு. அதற்குள்ள முத்து சிப்பிக்குள்ளே இருக்கிற நடுவில் ஜாகிரதையாக ரட்சிச்சுண்டு இருக்கிற ஒரு முத்தாக உள்ளே வச்சுருக்கிற ஒரு முத்தை போல் இங்கே ஆகம கூட்டத்துக்கு நடுவில் ஒளிஞ்சு மூடி வச்சு ஜாக்கிரதையாக அம்பாள் உள்ளே இருக்கா. முத்து போல என்பது போல் முத்து போல் அப்படிங்கிறது அர்த்தம் மாறுது. வாஸ்தவத்தில் முத்து குளிக்கிறதுன்னு ஒரு ப்ரொஃபஷனலுக்கு பேர். அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. நல்ல ட்ரெயின்டாக இருக்கணும். நன்னா மூச்சை பிடிக்கக்கூடியவனாக இருக்கணும். இந்த பக்கம் பார்த்தால் நன்னா பிராணாயாமம் தேர்ச்சி பெற்றவராக குண்டலினியில் முழுகி எழுந்து இருக்கிறவராக இருக்கணும். அப்போது கடலில் முழுகி நல்ல ஆழம் வரைக்கும் போய் நன்னா நம்ம கட்டுப்படுத்திண்டு என்ன ஆனாலும் அதை விடாமைக்கு தம் பிடிச்சு உள்ளே இருப்பது போல் அடிவரை முழுகி அந்த சிப்பியை தேடி எடுத்து சிப்பிக்குள்ளே இருந்து ஜாகிரதையாக முத்தை எடுக்கிறது என்பது ஒரு வேலை. அந்த மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா சம்சார சாகரத்தில் டைவ் அடிச்சுட்டே இருக்கோம். நம்ம இப்போது நமக்கு தான் இந்த நீச்சல் தெரியாதுன்னா எல்லாருக்குமே நீச்சல் தெரியாமல் தான் பிறக்கிறோம். தண்ணியில் விட்ட உடனே நீந்துன்னு இருக்கோம். நீச்சல் தெரியாதுன்னு நினச்சின்னு நீச்சலை தாண்டி தீர்க்கமாக கண்ட்ரோல் பண்ணி கடல் ஆழத்துக்கு போகிறதுக்கு பிரயத்தனப்பட்டு போகிறானோ என்ன கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் அதில் ஆடாமல் கீழே போய் சிப்பியை எடுக்கிறது தான் வேலைன்னு ஃபோக்கஸாக போகிறானோ அதுபோல் நம்ம சுற்றி எத்தனை அலை அடித்தாலும் பவசாகரத்திலிருந்து ஆழம் வரைக்கும் ஆழத்துக்குள்ளே போக தான் அம்பாள் இருக்கிற இடத்துக்கு போயின்னு இருக்கோம்னு அர்த்தம். மனசுக்குள்ளேயே போகணும். உள்ள மனசுக்குள்ளே தேடி போக முதல்ல அலை அடிச்சுட்டு தான் இருக்கும். தியானத்தில் அந்த அலையை தாண்டி உள்ளே போக அமைதியான கடல் தெரியும். அந்த கடலில் உள்ள முருகி உள்ளே இருக்கக்கூடிய முத்துச்சிப்பி எங்கே கிடைக்கிறது? சகல ஆகம சந்தோக எல்லா ஆகம குவியல்களுக்கு நடுவில் ஒரு முத்தாக இருக்கிறாள். அப்போது என்ன அர்த்தம் ஆறுது? இந்த எல்லா ஆகமங்களையும் தந்திர நூல்கள் அதை பாராயணம் பண்ணிட்டு ஒன்றொன்னா தெரிஞ்சுட்டு போகிறோமே போக கர்மாவையும் விடாமல் ஸ்ரத்தையாக ஃபாலோ பண்ணிட்டு நம்மளுடைய சம்பிரதாயங்களும் பெரிவா எப்படி சொல்லியிருக்காளோ ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே முத்து குளிச்சுட்டே போக ஆகம கூட்டத்தின் நடுவில் இருந்து இந்த தந்திரங்களுக்கு நடுவில் இருந்து ஏதோ ஒரு ஸ்தோத்திரமாக இருக்கலாம், ஒரு சின்ன ஸ்லோகமாக இருக்கலாம், உள்ளிருந்து பளீர்னு பிரகாசமான முத்தாகப்பட்ட அம்பாள் நமக்கு கிடைப்பாள் அப்படின்ற அர்த்தம் பண்ணிக்கலாம்.
இது எந்த புஸ்தகத்தில் கிடைக்குமா, அதில் கிடைக்குமா, நான் வேதமெல்லாம் படிக்கணுமா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாமா, எல்லாமே ஒன்று தான். நமக்கு கிடைக்காததை நமக்கு வேண்டாம்னு சொல்லி இருக்கிறத தேடி அது பின்னாடி ஓட வேண்டாம். நமக்கு கிடைக்கிறதாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மகான்கள் எல்லாம் ஸ்லோகங்களை நிறைய மகான்கள் ஸ்லோகங்களாக எழுதி வச்சுருக்கா. லலிதா சஹஸ்ரநாமம்னா இத்தனை நாம நம்ம மனப்பாடம் ஆகலையே, என்னால் டெய்லி எல்லாம் சொல்ல முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொன்னால் வேண்டாம். ஒரு 8 ஸ்லோகம் இருக்கிற அஷ்டகத்தை எடுத்துக்கோங்க, ஆச்சாரியர்கள் எழுதி வச்சுருக்கிற பஞ்சகத்தை எடுத்துக்கோங்க, போரும். மனசு நிறைவாக அதை பிடிச்சிட்டு பாராயணம் பண்ண 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 அந்த குவியலுக்கு நடுவிலே இருக்கிற அழகான முத்து பிரகாசமாக கண்ணுக்கு தென்படும். அது அம்பாளின் அனுகிரகம் கிடைக்கும். அப்போது சகலாகம சந்தோக சக்தி சம்புட மூர்த்திகா, முத்து சிப்பிக்குள்ளே ஒளித்து மறைத்து வைக்கப்பட்டு இருக்கிற முத்தை போல அவளை தேடி நாம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தமாகுது இந்த நாமா. இதோட 290வது நாமா பூர்த்தியாகுது. அடுத்தது நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.